கூனோ ஒரு பேண்டேசி உலகத்துல பிறந்த ஒரு சின்ன பையன். அவன் முகத்துல ஒரு ஹீரோவுக்கான தழும்பு இருந்துச்சு. அது ரொம்பவே அபூர்வமான ஒன்னா கருதப்பட்டுச்சு. ஒரு புனிதமான நைட் மூலியமா அவனுக்கு அந்த தழும்பு கிடைச்சது. ஆனா அதுக்காக அவன் கொடுத்த விலை என்னன்னா, அவனோட கண் பார்வையை அவன் மொத்தமா இழந்துட்டான். கூனோவுக்கு எதையுமே பாக்குறதுன்னா என்னன்னே தெரியாது. அவன் அடிக்கடி அவங்க அப்பா அம்மா கிட்ட பாக்குறது எப்படி இருக்கும்னு கேட்பான். அதுக்கு அவங்க அப்பா பாக்குறதுனா நிறங்களை உணர முடியறதுன்னும், கடவுள் படிச்ச எல்லா அழகான விஷயங்களையும் இந்த உலகத்துல பாக்குறதுதான்னு சொல்லுவாரு. அப்புறம் பெரிய கோத்பேடிஸ கண்டுபிடிக்கணும்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்லுவாரு. ஆனா அவங்க அம்மா அவனுக்கு கிடைச்ச அந்த ஹீரோ தழும்புக்கு முன்னாடி இந்த கண் பார்வை போனதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லனும், அதுக்கு இது ஒரு சின்ன விலைதான்னு சொன்னாங்க. அவன் வீட்டு வேலைக்காரங்க அவன் கண் தெரியாததை நினைச்சு பரிதாபப்படுறத அவன் அடிக்கடி கேட்பான். இது கூனோவுக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கும். ஏன்னா அவன் மத்த பசங்க மாதிரி சாதாரணமா நடத்தப்படணும்னு ஆசைப்பட்டான். சீக்கிரமே அவனுக்கு ஒரு மேஜிக் டீச்சரை ஏற்பாடு பண்ணாங்க. ஆனா அதுல அவனுக்கு பெருசா இஷ்டம் இல்ல. ஏன்னா கண்ணு தெரியாத ஒருத்தனுக்கு மேஜிக் என்ன பண்ணிட முடியும்னு அவனுக்கு சுத்தமா புரியல. ஒரு வேலைக்காரி பெண் அவன புது மேஜிக் டீச்சர் காத்துக்கிட்டு இருக்கிற ரூமுக்கு கூட்டிட்டு போனாங்க. அப்ப கூனோ அந்த பொண்ணுகிட்ட, என்னால தனியா கூட நடக்க முடியல, எப்பவும் யாராவது கைப்பிடிச்சு கூட்டிட்டு போக வேண்டியிருக்கு, அப்படி இருக்கும்போது மேஜிக் கத்துக்கிட்டு என்ன பிரயோஜனம்னு கேட்டான். அந்த பொண்ணு அவனோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவன் நெத்தியில வாட்டர் கிரஸ்ட் இருக்கிறதாவும், அதுக்கு அவன்கிட்ட நிறைய மேஜிக் சக்தி இருக்குன்னு அடுத்தொன்னு சொன்னாங்க. அவனுக்கு மேஜிக் மேல பெரிய ஈடுபாடு இருக்கணும், முக்கியமா வாட்டர் மேஜிக்ல அவனால பெரிய ஆளா வர முடியும். அவன் இந்த மேஜிக்கை கத்துக்கிட்டா இந்த உலகத்துக்கும் அவனுக்கும் பெரிய நன்மைகள் செய்ய முடியும்னு சொன்னாங்க. ஆனா கூனாவுக்கு இதுல பெருசா அதை அவன் ஒத்துக்கிறான். ஆனா வேணான்னு விவாதம் பண்ண வேண்டாம்னு வேலைக்காரி கதவை திறக்கும் போது விட்டுட்டான். அங்க அவனோட புது டியூட்டர் ஜென் காத்துட்டு இருந்தாங்க அவனுக்காக. அந்த நீல நிற முடி வச்சிருக்கிற ஸ்டைலான படிப்ஸ் பொண்ணு கூனோவா அன்பா வரவேற்று தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க. அவங்களோட முதல் பாடத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பாடம் கூனோவுக்கு ரொம்ப சுலபமா இருந்துச்சு. அவன் உடனே ஒரு சின்ன மந்திரத்தால அவனோட ஸ்டாஃப நினைச்சிட்டான். ஜென் அவனோட திறமைய பாராட்டினாங்க. அப்போ கூனோ அந்த மேஜிக்கை வச்சு என்ன பண்ணேன்னு கேட்டான். ஜென் அவன் ஒரு சாதாரண மேஜிக் பண்ணதா விளக்குனாங்க. அதுல ஒரு கண் அளவுக்கு தண்ணி உருவாகி இருந்துச்சு. திடீர்னு கூனோவுக்கு ஒன்னு தோணுச்சு. அவன் கண்ணை பிடிச்சுக்கிட்டதை பார்த்து ஜென் பயந்துட்டாங்க. கூனோவும் இந்த காலத்து மத்த பசங்க மாதிரி சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவிச்சுக்கிற ஓக் ஸ்னோஃபிளேக் ரகமோன்னு நினைச்சாங்க. மத்தவங்க சொல்றத தப்பா எடுத்துக்கிற டைப் ஒண்ணு. ஆனா அவன் திடீர்னு கத்துனான். கண்ணு அளவுக்கு தண்ணியை உருவாக்க முடியும்னா அப்போ கண் அளவுக்கு தண்ணி உருண்டைகளை அவனால சொந்தமா ஒரு ஜோடி கண்ணையே உருவாக்க முடியும்னு. இது ரெண்டுக்கும் அவன் எப்படி சம்பந்தம் வச்சாங்க எனக்கு தெரியல. ஆனா அனிமே லாஜிக்க கேள்வி கேட்க முடியாது. கொஞ்ச நேரம் போச்சு. இப்போ கூனோ பழைய மாதிரி ஈமோவா இல்லாம சுத்தி இருக்கிற விஷயங்களை உணர ஆரம்பிச்சான். விதவிதமான சாப்பாடு, ரூம்ல வர்ற வாசனைன்னு எல்லாத்தையும் ஆர்வமா கவனிக்க ஆரம்பிச்சான். அவன் லெட்யூஸ மின்னுட்டு இருந்தான். ஆனா எதை சாப்பிடுறோன்னு அவனுக்கு தெரியல. ஆனா வேலைக்காரி சந்தோஷமா அதை பத்தி எல்லாத்தையும் சொன்னாங்க. இப்போ சமைக்கிறது முன்ன விட ரொம்ப திருப்தியா இருக்குன்னு சொன்னாங்க. அவன் முகத்துல சில ப்ளூபெரிஸ தேக்க ஆரம்பிச்சாங்க. அவன் எல்லாத்தையும் உணர முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது அவனோட டீச்சர் வந்துட்டாங்க. அதனால அவன் படிக்க போக வேண்டியதா போச்சு. அவரோட டீச்சர் ஃப்ளோரா பார்க்க அப்படியே ஒரு அம்மா மாதிரி இருக்காங்க. இன்னைக்கு என்ன படிக்கணும்னு அவங்க கேக்குறாங்க. இன்னைக்கு ஹிஸ்டரி பத்தி படிக்கணும்னு கூனோ பதில் சொல்றான். இன்னைக்கு வரலாற்று பத்தி, அதுவும் அந்த புனித இரவு ஹியூவோட கதையை படிக்கணும்னு சொல்றான். ஃப்ளோரா கொஞ்சம் ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா அந்த புனித இரவுனாலதான் அவனுக்கு கண் தெரியாம போனதுக்கு காரணமே அந்த புனித இரவு தான். ஆனா அங்க இருக்கிற வேலைக்காரி பெண் அவங்கள சம்மதிக்க வைக்கிறாங்க. ஃப்ளோரா கூனோ பக்கம் திரும்பி, உனக்கு எப்பவாவது கஷ்டமாவோ இல்ல ஒரு மாதிரி சங்கடமாவோ இருந்தா உடனே சொல்லுன்னு சொல்றாங்க. கவலைப்படாதீங்கன்னு கூனோ சொல்றான். ஏன்னா அவனுக்கு கத்துக்க முடிகிற எல்லா விஷயத்தையும் கத்துக்கணும்னு ஆசைப்படுறான். சீக்கிரமே அவன் அவனோட உலகத்தோட வரலாத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறான். அங்க எப்படி அரக்கர்களுக்கும் மனுஷங்களுக்கும் நடுவுல சண்டை நடந்துச்சுன்னு, அதுல மனுஷங்க நிலைமை ரொம்ப மோசமா இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறான். நல்ல வேளையா மனுஷங்க பக்கம் இருந்து ஒரு ஹீரோ வந்தாரு. அவரோட பேரு தான் புனித வீரர் ஹியூ. அவர் கடைசியா அந்த அரக்கராஜாவோட கொடுமைக்கு ஒரு முடிவு கட்டி இந்த உலகத்துல மறுபடியும் அமைதியை கொண்டு வந்தாரு. ஆனா அந்த அரக்கராஜா ஹியூவை சபிச்சிட்டான். அந்த நாள்ல இருந்து அவரோட வம்சத்துல வர ஒவ்வொரு தலைமுறைக்கும் ஏதாச்சும் ஒரு குறைபாடோட தான் குழந்தைங்க பிறக்குது. சில பேருக்கு கால் இல்லாம பிறக்குது, சில பேருக்கு பற்கள் இல்லாம, இன்னும் சில பேருக்கு கண் பார்வை இல்லாம. இந்த நாள்ல இருந்து அவரோட வம்சத்துல வர்ற இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளை அந்த ஹீரோவோட மறுபிறவின்னு தான் மனுஷங்க கூப்பிடுறாங்க. ஏன்னா அவங்க உடம்புல அந்த ஹீரோவோட தழும்பு இருக்கு. ஆனா கூனன் இந்த கருத்தை அவன் ஏத்துக்கல. ஏன்னா அவன் வெறும் ஹியூவோட மறுபிறவி மட்டும் இல்லன்னு நம்புறான். அவன் ஒரு தனி மனிதன். அவன்கிட்ட இருக்கிற அந்த மேஜிக் சக்திகள் எல்லாம் அவனோட சொந்த உழைப்புல வந்தது. அது எப்பவோ ஒரு ஹீரோ கொடுத்த கடன் கிடையாது. அவர் இறந்து ரொம்ப நாள் ஆச்சு. அவன் அவனோட மேஜிக் வித்தைகளை பயிற்சி பண்றான். தினமும் அவனோட திறமைகளை வளர்த்துக்கிட்டே இருக்கான். அப்புறம் அதுல இன்னும் சிறப்பா வரணும்னு நினைக்கிறான். ஒரு நாள் அவனுக்காகவே ஒரு புது ஜோடி கண்களை உருவாக்கணும்னு ஆசைப்படுறான். ஏன்னா இதுல ஏமாற்றப்பட்டான். ஆனா இதுக்கெல்லாம் ஒரு விலை இருக்கு. ஏன்னா இவ்வளவு அதிகமா பயிற்சி பண்றதுக்கு நிறைய மானாவும் ஸ்டாமினாவும் தேவைப்படுது. அவன் தரையில மயங்கி விழுந்துடுறான். அப்போ அவனோட வேலைக்காரி அவனை தூக்கிட்டு வீட்டுக்குள்ள போறான். அவன் எழுந்து ரொம்ப சலிப்பா நினைக்கிறான். இப்படியே போனா அவனோட சொந்த கண்களை பெற ரொம்ப காலமாகும்னு. ஒருவேளை அவன் சீக்கிரமா அவனோட ஸ்டாமினாவை அதிகப்படுத்தலனா அந்த வேலைக்காரி அவன் கிட்ட சொல்றான். அவனுக்கு இன்னும் வெறும் 7 வயசுதான், அதனால உடம்ப தேத்திக்கணும், அப்போதான் பலசாலி ஆக முடியும்னு. கூனோ பதில் சொல்றான், நாம வேற ஏதாவது வழிய பாக்கணும். ஏன்னா ரொம்ப சாதாரண மந்திரங்களை பயன்படுத்தும் போதே அவன் மயங்கி விழுந்துடுறான். இது கண்டிப்பா நடக்கக்கூடாத விஷயம். அவனோட வேலைக்காரி ஐகோ சொல்றா, வேணா சாம்சால்க் மாதிரி இவனுக்கு சில கியர் கொடுத்துறான், அப்புறம் கொஞ்சம் வால் பயிற்சியும் கொடுத்தா அவன் சீக்கிரமே ரொம்ப பலசாலி ஆகிடுவான். அப்புறம் அவனுக்கு தேவையான அளவு மேஜிக் ஸ்பெல்ஸ பயன்படுத்தலாம். கூனோ அதுக்கு சம்மதிக்கிறான். உடனே ஐகோ அவனுக்கு பயிற்சி கொடுக்க ஒரு நல்ல வாழ்வித்தை மாஸ்டரை தேடி போறா. அடுத்த நாளே ஐகோ ஒரு வயசான ஒரு ஊருங்கிற வாழ்வித்தை மாஸ்டரை கண்டுபிடிக்கிறா. அவர் அவனுக்கு பயிற்சி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு.
முதல் நாளே அவன் அடிப்படை விஷயங்களை கத்துக்கிறான். அதே சமயத்துல ஜென்னும் மேஜிக் கிளாஸ் எடுக்க வந்துடுறா. ஜென் அவன் இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறத பார்த்து கொஞ்சம் ஆச்சரியப்படுறா. அவனுக்கு ஏதாவது பிரேக் வேணுமான்னு கேக்குறா. ஆனா அவன் உடனே வாழை கீழே வச்சுட்டு அடுத்த கிளாஸுக்காக மேஜிக் வாண்ட தயார் பண்றான். லெசன் எடுக்கலான்னு வரா. அவன்கிட்ட இன்னும் எவ்வளவு ஸ்டாமினா மிச்சம் இருக்குன்னு ஜென்னுக்கு தெரியல. அதனால அவன் போன கிளாஸ்ல படிச்சதா அவன் இன்னும் ஞாபகம் வச்சிருக்கான்னு செக் பண்ண நினைக்கிறா. கூனோ உடனே அந்த மந்திரத்தை சொல்றான். ஆனா ஒரே ஒரு தண்ணி பண்டை உருவாக்குறதுக்கு பதிலா அவன் ஒரு 10 தெளிவான தண்ணி பந்துகளை உருவாக்கிட்டான். இத பார்த்து ஜின்னுக்கு செம ஆச்சரியம். இவன் இப்படி இவ்வளவு சீக்கிரம் இந்த மந்திரத்தை கத்துக்கிட்டான்னு யோசிக்கிறா. அப்புறம்தான் அவனுக்கு புரியுது, இந்த பையன் கண்டிப்பா மத்தவங்களை விட வித்தியாசமானவன்னு. அன்னைக்கு மத்தியானம் கூனோவை பார்க்க தலைநகரத்திலிருந்து ஒருத்தங்க வராங்க. அவங்க வேற யாரும் இல்ல, மிரின்னு சொல்லப்படுற அந்த நாட்டு இளவரசிதான். கூனோ பிறந்தப்பவே அவனுக்கு அவளை நிச்சயம் பண்ணிட்டாங்க. ஏன்னா கூனோ ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவன். அது மட்டும் இல்லாம அவன்கிட்ட அந்த ஹீரோவோட தழும்பு இருந்துச்சு. அது ரொம்ப பெரிய விஷயம். ஆனா அவளுக்கு அவனை அந்த அளவுக்கு பிடிக்காது. ஏன்னா கடைசியா அவ அவனை பார்க்க வந்தப்போ அவன் எப்பவும் ஒரு மாதிரி உம்முன்னு இருந்துட்டு அவ கூட விளையாடவே இல்ல. அன்னையிலிருந்து இவன் கூடவா நம்ம வாழ்க்கை முழுக்க வாழ போறோம்னு நினைச்சு அவ ரொம்ப பயந்தா. ஆனா இப்போ அவனை பார்க்கும்போது அவளுக்கு பெரிய ஆச்சரியம் காத்துட்டு இருந்துச்சு. அவன் இப்போ அப்படியே ஒரு புது மனுஷனா தெரிஞ்சான். அவளை பார்த்து அழகா சிரிச்சுக்கிட்டே தன்னோட வீட்டுக்கு அவளை வரவேற்றான். உடனே அவ ஏதாவது நடந்துச்சா, ஏன் இன்னைக்கு நீ இவ்வளவு வித்தியாசமா இருக்கேன்னு கேட்டா. அதுக்கு அவன் தனக்கு மேஜிக் மேல காதல் வந்துடுச்சுனோ, வாழ்க்கையில ஒரு புது லட்சியம் கிடைச்சிருக்குன்னு சொன்னான். அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி அவளை சரியா கவனிக்காததுக்கு அவன் மன்னிப்பு கேட்டான். இப்போ அவகிட்ட சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி அவன் முன்னாடியே ஒரு தண்ணி பண்டை உருவாக்கி காட்டலாம். இத பார்த்து அவ ரொம்ப குஷியாகி அசந்து போயிட்டா. ஆனா கூனோ இதோட நிறுத்தாம அந்த தண்ணி பண்டை வச்சு ஒரு வானவில்லையே உருவாக்குனா. அது செம ஹிட் ஆகிடுச்சு. அப்புறம் அவன் கைய பிடிச்சிக்கிட்டு தோட்டத்தை சுத்தி காட்டிக்கிட்டே அவ கூட பேச ஆரம்பிச்சான். அவங்க வாழ்க்கைய பத்தின கதைகள். அப்புறம் சீக்கிரமே சூரியன் மறைய ஆரம்பிக்குது. அவ கிளம்பதான் ஆகும்னு கட்டாயத்துல அவளோட வண்டியில ஏறி திரும்பவும் தலைநகரத்துக்கே போக வேண்டியிருக்கு. அடுத்த நாளே அவன் ஃப்ளோரா கிட்ட தனக்கு கத்துக்கணும்னு சொல்றான். ஒரு ஜென்டில்மேனோட எல்லா பழக்க வழக்கங்களையும். அப்பதான் அவன் எனக்கு ஒரு நல்ல பார்ட்னரா இருக்க முடியும்னு. அப்புறம் ஃப்ளோரா அவனோட இந்த அக்கறைய பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி ஒரு நல்ல பிரபுவுக்கு இருக்க வேண்டிய எல்லா மரியாதைகளையும் கத்துக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது ரொம்ப இயல்பா வரணும். அதுக்கப்புறம் அவனோட பாடம் முடிஞ்சதும் ஜென்னும் அவனோட கிளாஸுக்கு வரா. கூனோவோட மாற்றத்தை பார்த்து ஷாக் ஆகுறா. கூனோவோட நடத்தையில இருக்கிற மாற்றத்தை பார்த்து அவன் அவளுக்கு ஒரு ரொம்ப முறையான வரவேற்பு கொடுத்து இதுவரைக்கும் செஞ்சதுக்கெல்லாம் நன்றி சொல்றான். ஜென் அவனை பேசிக் மந்திரங்கள்ல இருந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடிவு பண்றா. அப்புறம் இனிமேல் நாம இன்னும் கொஞ்சம் கஷ்டமான மந்திரங்களை கத்துக்கலான்னு விளக்குறா. அதுக்கு அவன் அந்த மந்திரத்தோட ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு செய்யணும்னு சொல்றா. அவனோட மந்திரத்துல உதாரணத்துக்கு நீ அதோட அடர்த்தியையோ நிறத்தையோ வெப்பத்தையோ இன்னும் பல விஷயங்களையும் மாத்தி அத பல கோடி வழிகள்ல பயன்படுத்தலாம். அப்புறம் அவனுக்கு முன்னாடி 2 தண்ணி பந்துகளை உருவாக்கி அதை 2யும் தொட்டு பார்க்க சொல்றா. அந்த வடிவங்கள் அவனுக்கு ஏற்கனவே பழக்கமானதுதான். அதனால அவன் உடனே அதை பிடிச்சு பாக்குறான். ஒன்னு சூடாவும் இன்னொன்னு ஜில்லுன்னு இருக்கிறதையும் உணர்றான். ஜென் அதுக்கு இந்த மாதிரி மாற்றங்கள் தான் ஒரு மந்திரவாதிய மத்தவங்க கிட்ட இருந்து வேறுபடுத்தி காட்டும்னு சொல்றாங்க. கூனோவுக்கு அந்த விஷயம் புரிஞ்ச மாதிரி தெரியுது. அவன் ஒரு தண்ணி பண்டை உருவாக்கி அவனுக்கு முன்னாடி இருக்கிற கப்புல அதை பிளாப்னு விழ வைக்கிறான். அப்புறம் ஐகோவை ஒரு வாய் குடிச்சு பார்க்க சொல்றான். அது அவளுக்கு கொஞ்சம் குழப்பமா இருந்தாலும் அவ எதுவும் கேள்வி கேட்காம சொன்னபடியே செய்றா. அந்த தண்ணிய குடிச்ச அடுத்த நிமிஷமே அவளோட முகம் மாறுது. அவ அவங்க கிட்ட சொல்லும்போது அந்த தண்ணி ஆப்பிள் ஜூஸ் மாதிரி இருக்குன்னு சொல்றா. இத கேட்டு ஜென் அப்படியே ஆடி போயிட்டா. ஏன்னா அவளுக்கு ஒரு முழு ராத்திரி முழுக்க தூக்கம் இல்லாம யோசிச்சு ஒரு புது விஷயத்த அவனுக்கு கத்துக் கொடுக்க கண்டுபிடிச்சா. அதனால அவன் அட்லீஸ்ட் அதை உடனே கத்துக்காம இருக்கலாம். அன்னைக்கு ராத்திரி கூனோ பெட்ல தூங்காம முழிச்சுக்கிட்டு ஒரு பச்சை அற்றும் ஒரு சிவப்பு ஆப்பிள கையில வச்சுக்கிட்டு ஒவ்வொரு பொருளோட வாசனையையும் ருசியையும் எப்படி புரிஞ்சிக்க முடியுதுன்னு யோசிச்சான். ஆனா இன்னும் அவனுக்கு நிறம்னா என்னன்னே தெரியல. ஆனா ஒரு வழியா அவனால இதை புரிஞ்சிக்க முடிஞ்சது. அவனோட மேஜிக்ல பெரிய மாற்றங்கள் எதுவும் பண்ண முடியாதுனோ, அதுவும் ஒரு மேஜிக் கண்ணு உருவாக்குறதெல்லாம் ரொம்ப தூரம். அடுத்த நாள் அவன் காலையில சாப்பிட உட்கார்ந்தப்போ அவனுக்குள்ள ஏதோ ஒண்ணு மாறுச்சு. அவன் ஐகோ கிட்ட பால் இல்லாத மில்க் டீ வேணும்னு கேட்டான். அது கேக்குறதுக்கே முட்டாள்தனமா இருந்துச்சு. ஆனா ஐகோ ஒரு மாற்றுத்திறனாளிய கிண்டல் பண்ண விரும்பல. அதனால அவகிட்ட கொஞ்சம் தண்ணி கொண்டு வர சொன்னா. அவன் காத்துல ஒரு தண்ணி பண்டை உருவாக்கி அவகிட்ட அனுப்புனா. அப்போ திடீர்னு அவனுக்கு ஒண்ணு புரிஞ்சது. அவனால வாழ்க்கை முழுக்க பல விஷயங்களை உணர முடிஞ்சிருக்கு. ஒருவேளை மத்தவங்க நிறங்கள்னு சொல்றது இதுதானோ? அவன் ஒரு பச்சை ஆப்பிளை எடுத்து இது சிவப்பு ஆப்பிளான்னு கேட்டான். ஆனா ஐகோ அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைச்சு இது பச்சை சிவப்பு இல்லன்னு சொன்னான். அப்புறம் அவன் வேற ஒரு ஆப்பிளை எடுத்து அது சிவப்பான்னு கேட்டான். அது நிஜமாவே சிவப்பு நிறம் தான்னு ஐகோ சொன்னான். அப்போதான் கூனோ அவனுக்கு முன்னாடி இருந்த கூடையில 3 சிவப்பு ஆப்பிளும் 2 பச்சை ஆப்பிளும் இருக்குன்னு சொல்லி ஆச்சரியப்படுத்தினான். இதை கேட்டு ஐகோ அதிர்ச்சியானா. ஆனா கூனோ தொட்டு பாக்குறது மூலமா அவனால வித்தியாசமான உணர்வுகளை உணர முடியுதுன்னு சொன்னான். அவன் எல்லா கலரும் அவரோட விரலுக்கு எப்படி தோணுதுன்னு அவரால கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறாரு. இது ஒரு பெரிய முன்னேற்றம். உடனே ஐகோ இந்த விஷயத்த அவரோட அப்பா கிட்ட சொல்ல ஓடுறா. அவர் உடனே கூனோவால புக்க படிக்க முடியுமான்னு கேக்குறாரு. அதுக்கு ஐகோ பேப்பர்ல இருக்கிற அந்த இங்கு கலரை தொட்டு பார்த்து அவரால படிக்க முடியுதுன்னு பதில் சொல்றா. அடுத்த நாள் காலையில அவர் மறுபடியும் மேஜிக் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு பெரிய சிவப்பு கலர் வாட்டர் பால வரவழைக்கிறாரு. அதை இன்னும் பெருசா உருவாக்குனா அந்த கலரை இன்னும் நல்லா உணர முடியும்னு சொல்றாரு. அப்போதான் அவரோட அம்மா கூப்பிடுறாங்க. அதனால அவரோட கவனம் சிதறிடுது. அந்த வாட்டர் பால் அவங்க மேல விழுந்து அந்த சிவப்பு தண்ணி அவங்க மேல முழுசா ஊத்திடுது. அவரோட அம்மா மயங்கி விழுந்துடுறாங்க. ஏதோ ஆயிடுச்சுனோ அவரோட அன்பு மகன் மேல ரத்தம் இருக்குன்னும் நினைச்சு பயப்படுறாங்க. இத பார்த்து குனோவுக்கு குழப்பமாயிடுது. ஆனா ஐகோ ரத்தமும் சிவப்பு கலர்ல தான் இருக்கும், அதனாலதான் அம்மா இவ்வளவு பயப்படுறாங்கன்னு அவன்கிட்ட சொல்றா. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது ஜென் இத பாத்துட்டு இருக்காரு.
தூரத்துல இருந்து பார்த்துட்டு குணோ பண்ற இந்த சாகசங்கள் எல்லாம் குணோவால செய்ய முடியறதெல்லாம் அவ இதுவரைக்கும் பார்த்ததை விட ரொம்ப அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த பையனுக்கு அந்த திறமை இருக்குமான்னு யோசிக்கிறேன். உலகத்திலேயே ரொம்ப பெருமையான அந்த பட்டத்தை வாங்குறதுக்கும் ஒரு செருலியன் விசர்டா ஆகுறதுக்கும் அவனுக்கு தகுதி இருக்கான்னு பாக்குறேன். ஒரு 2 நாள் போகுது. இப்போ குணோ ஹைட்ரோமான்சி பத்தி படிக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் வேற என்னென்ன விஷயங்கள்ல கில்லாடியா இருக்கான்னு தெரிஞ்சுக்க தன்னோட அறிவை வளர்த்துக்க பாக்குறான். ஆனா ஐகோக்கு இந்த ஹைட்ரோமான்சினா என்னன்னே புரியல. அதனால அவன் அவளுக்கு ரொம்ப எளிமையா விளக்க முயற்சி பண்றான். ஒரு கிண்ணத்துல இருக்கிற தண்ணிய வச்சு எதிர்காலத்தை சொல்றது இல்லனா தொலைஞ்சு போன பொருளை கண்டுபிடிக்கிறது தான் ஹைட்ரோமான்சின்னு சொல்றான். உடனே ஐகோ அவளுக்கு ஒரு மாப்பிளைய கண்டுபிடிக்க முடியுமான்னு கேக்குறான். ஆனா குணோ அவகிட்ட கவலைப்படாதுன்னு சொல்றான். ஏன்னா அவ இப்போ இளமை துடிப்போட இருக்கிற ஒரு அழகான பொண்ணு. நிறைய பசங்க அவளை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுவாங்கன்னு சொல்றான். சொல்ல போனா அவனுக்கு அந்த இளவரசியோட நிச்சயம் ஆகாம இருந்திருந்தா அவனே அவளை கல்யாணம் பண்ணிருப்பேன்னு சொல்றான். இதை கேட்டு 2 பேரும் சிரிக்கிறாங்க. அப்போ ஐகோ தான் அவனை விட 10 வயசு பெரியவள்னு ஞாபகப்படுத்துறா. ஆனா குணோ என்ன பொறுத்த வரைக்கும் வயசு வெறும் நம்பர் தான்னு பதில் சொல்றான். அப்போதான் ஃப்ளோரா பாடம் எடுக்க வரா. அவனுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறா. அதுல அவன் சூப்பரா பாஸ் பண்ணிடுறான். அவனோட பதில்கள் எல்லாம் ரொம்ப ஆழமாவும் நாகரிகமாவும் இன்ஸ்டாகிராம்ல யாரும் தப்பா சொல்ல முடியாத அளவுக்கு இருந்துச்சு. அவ தனக்கு கத்துக் கொடுக்க வேண்டிய எல்லாத்தையும் கிட்டத்தட்ட கத்துக் கொடுத்துட்டான்னு நினைக்கிறான். ஆனா ஒரு விஷயத்த நினைச்சு அவனுக்கு கவலையா இருக்கு. ஒருவேளை அவ பொண்ணுங்க கிட்ட கடலை போடுற வித்தைய அவனுக்கு ரொம்ப நல்லாவே கத்துக் கொடுத்துட்டாளோன்னு. ஏன்னா அவன் பாக்குற எல்லா பொண்ணுங்க கிட்டையும் கடலை போட பாக்குறான். அப்போதான் குணோ அவளுக்கு கொஞ்சம் டீ கொடுத்துட்டு அவளை வம்பிழுக்க ஆரம்பிக்கிறான். அவளுக்கு ஒரு பயம் வருது. இவன் எங்க மீட்டு மூமெண்ட்ல மாட்டிருவானோன்னு. ஆனா அவ என்ன நினைக்கிறான்னா இது எவ்வளவோ பரவாயில்ல. ஏன்னா அவன் எப்பவும் சோகமாவும் கவலையாவும் இருப்பான். இப்போ அட்லீஸ்ட் அவன் வாழ்க்கையை என்ஜாய் பண்ற மாதிரி தெரியுது. அப்புறம் அன்னைக்கு நைட்டு ஐகோ குணோ கிட்ட நம்ம கிளம்பணும்னு சொல்றான். ஏன்னா அவனோட அப்பா அவனை பார்க்கணும்னு சொல்லி அவரோட பங்களாவுக்கு வர சொல்லியிருக்காரு. அவன் உடனே ரெடியாகி சீக்கிரமே 2 பேரும் அந்த பனிக்கால நைட்டுல வெளியில போறாங்க. ஐகோ கையில ஒரு டார்ச் இருக்கு. அவளுக்கு ரொம்ப குளிருதுன்னு புலம்பிக்கிட்டே வரா. குணோ இதுக்கு ஏதாவது பண்ணணும்னு முடிவு பண்ணி அவனோட மேஜிக்கை வச்சு 2 பெரிய தண்ணி உருண்டைகளை உருவாக்குறான். ஆனா ஐகோக்கு ஆச்சரியமா இருக்கு. அந்த தண்ணி ரொம்ப வெதுவெதுப்பாவும் சாஃப்டாவும் இருக்கு. அதை தன் முகத்துல வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பெட்ல தூங்குனா சூப்பரா இருக்கும்னு சொல்றா. குணோ அவகிட்ட கவலைப்படாதன்னு சொல்றான். ஏன்னா இது வெறும் ஆரம்பம் தான். அவன் இன்னும் நிறைய பொருட்களை தயாரிக்க ரெடி ஆகிட்டு இருக்கான். அப்புறம் அவன் ஐகோ கிட்ட உண்மையாவே கடந்த சில நாட்களா அவன் ஏதாவது தப்பு பண்ணிட்டானான்னு கேக்குறான். அப்பா கோவத்துல தான் தன்னை கூப்பிடுறாரான்னு அவனுக்கு சந்தேகமா இருக்கு. போன தடவை அவன் அந்த சிவப்பு தண்ணி உருண்டையை உருவாக்குனப்போ அவங்க அம்மா மயக்கம் போட்டு விழுந்ததும் அவங்க அப்பா அவன் மேல கோவப்பட்டதும் அவனுக்கு ஞாபகம் வருது. ஐகோ அவன் கிட்ட கவலைப்படாதான்னு சொல்றான். ஏன்னா அவன் எல்லாத்தையும் கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கான். அதனால அவங்க அப்பா அவன் மேல கோவப்பட எந்த காரணமும் இருக்காது. சீக்கிரமே அவங்க பங்களாவுக்கு போயிட்டு குளிருக்கு இதமா உள்ள போறாங்க. அப்போ வீட்டு பட்லரும் அவனோட அண்ணனும் அவனை வரவேற்கிறாங்க. குணோவுக்கு அவனோட அண்ணனை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவனை அடிக்கடி பார்க்க முடியாது. ஆனா அவனோட அண்ணன் அவன்கிட்ட அவங்களுக்கு அதிக நேரம் இல்லைன்னு, ஏன்னா அவங்க அப்பா அம்மா சோலார்ல காத்துட்டு இருக்காங்கன்னு சொல்றான். அண்ணன் அவங்கள ரூமுக்கு கூட்டிட்டு போறான். போற வழியில அவன் குணோ கிட்ட வழிகாட்டுறதுக்காக அவன் கைய பிடிச்சுக்கிறியான்னு கேக்குறான். ஆனா குணோ கவலைப்பட வேணான்னு சொல்றான். ஏன்னா இப்போ அவனால சுத்தி இருக்கிறத ரொம்ப நல்லாவே உணர முடியுதுன்னு. அதனால அங்க இங்க போறதுல அவனுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. அவனோட அண்ணன் பழைய காலத்தை பத்தி யோசிக்கிறான். அப்போ குணோ எப்பவும் ஒரு மாதிரி சோகமாவே இருப்பான். வீட்டுக்குள்ள கூட எங்க கூட்டிட்டு போகணும்னாலும் அவன் கையை பிடிச்சுதான் கூட்டிட்டு போகணும். இவ்ளோ கொஞ்ச நேரத்துல குணோ கிட்ட வந்திருக்கிற இந்த மாற்றத்தை பார்த்து அவர் ரொம்ப ஆச்சரியப்படுறான். அவனுக்கு வாழ்த்தும் சொல்றான். சீக்கிரமே அவங்க சோலார் கதவை தட்டிட்டு உள்ள போறாங்க. அவங்க அப்பா குணோ கிட்ட மிஸ் ஃப்ளோரா ஒரு பிரபு வீட்டு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்ததா தான் சொல்றாங்க. மேற்கொண்டு படிக்கிறதுக்கு ஒரு முறையான ஸ்கூலுக்கு போறதுதான் சரியா இருக்கும்னு சொல்றாரு. அதுக்கு குணோ தனக்கு ஸ்கூலுக்கு போக விருப்பம் இல்லைன்னு, ஏன்னா தன்னோட குறையால அங்க இருக்கிற மத்த பசங்களுக்கோ இல்ல டீச்சர்ஸ்க்கோ எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம அவனுக்கு சில பிளான்ஸ் இருக்கணும். அவன் என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டான்னு சொல்றான். அதுல கண்டிப்பா ஸ்கூலுக்கு இடமே இல்ல. அவங்க அப்பா சிரிக்கிறாரு. இத நான் சொல்லியிருந்தா எங்க அப்பா என் முதுக உரிச்சிருப்பாருன்னு சொல்றாரு. அவங்க அப்பா முறையான படிப்புங்கிறது சாதாரணமானவங்களுக்கு தானே நினைக்கிறாரு. ஆனா பிரபுக்கள் வீட்டுல பிறந்தவங்க கண்டிப்பா படிச்சே ஆகணும்னு சட்டம் இருக்கிறதுனால அவன் ராஜா கிட்ட ஒரு உதவி கேட்டு ஒரு விதிவிலக்கு குணோக்கு வாங்கியிருக்காரு. குணோ இதுல ஏதோ நெப்போட்டிசம் மணக்குதுன்னு சொல்றான். அதுக்கு அவங்க அப்பா வாய மூடிக்கிட்டு கிடைக்கிறத எடுத்துக்கோன்னு சொல்றாரு. ரொம்ப சீன் போடாம அவனுக்கு கொடுத்தாங்க. அதோட குணோ இப்போ மெயின் விஷயத்துக்கு வந்து அவனோட பாக்கெட் மணியை பத்தி கேட்க ஆரம்பிக்கிறான். தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யறதால அவனுக்கு காசு அதிகமா கிடைக்கணும்னு சொல்றான். ஆனா ஒரு சுயநலவாதி மாதிரி அவங்க அப்பா முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அடுத்த தடவை அந்த கார்டன்ல நடந்த ரத்த சம்பவம் மாதிரி ஏதாவது பண்ணா அடுத்த 6 மாசத்துக்கு அவனோட பாக்கெட் மணியை கட் பண்ணிடுவேன்னு சொல்றாரு. அவங்க அம்மா நடுவுல வந்து பேச்ச மாத்தி விஷயத்த மறுபடியும் நேர் வழிக்கு கொண்டு வராங்க. அவங்க அப்பாவுக்கு இப்பதான் எதுக்காக குணோவை இங்க கூப்பிட்டோம்னு ஞாபகம் வருது. அவன் ஸ்கூல்ல இருந்து நிக்கிற முடிவை ஏத்துக்கிட்டாலும் அவன் இளவரசி மேரியோட எதிர்காலத்தை பத்தியும் யோசிக்கணும்னு சொல்றாரு. ஏன்னா ஒரு பெரிய இடத்துல படிப்பு ரொம்ப முக்கியமான விஷயம். அவளுக்கு வரப்போற புருஷன் சரியா படிக்கலன்னு மத்தவங்க அவளை கேலி பண்ண வாய்ப்பு இருக்கு. ஆச்சரியமா குணோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஸ்கூலுக்கு போக ஒத்துக்கிறான். இது கொஞ்சம் கஷ்டமான வேலைதான். ஆனா தன்னால இளவரசி மேரிக்கு எந்த கெட்ட பேரும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறான். அவங்க அப்பா கவலைப்படாதுன்னு சொல்றாரு. ஏன்னா அவரோட செல்வாக்க வச்சு அவன் வெறும் 5 தடவை ஸ்கூலுக்கு போய் அந்த கடைசி அட்வான்ஸ்டு லெவல் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி டிகிரி வாங்கினா போதும்னு ஏற்பாடு பண்ணிட்டாரு.
இது குணோவுக்கு ரொம்ப வசதியா போச்சு. அதனால உடனே ஒத்துக்கிறான். அவனோட அண்ணன் கவலைப்படாத, நீ தனியா இருக்க மாட்டேன்னு சொல்றான். ஏன்னா அவனும் இளவரசி மேரியும் கூட அதே எக்ஸாம் தான் எழுத போறாங்க. அதனால எல்லாரும் ஒன்னாவே படிச்சு முடிச்சிடலான்னு. இதை கேட்டு அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. தன் பையன் சீக்கிரமே படிச்சு முடிச்சிடுவான்னு. எக்ஸைட்டட் அட் த ஃபேக்ட் தட் அவர் சன் வில் பி சீக்கிரமே ஸ்கூலுக்கு போக போறாரு. அப்புறம் உடனே ஐகோவை கூப்பிடுறாங்க. ஏன்னா அவங்க அவரோட கோட்டுக்கும் மத்த துணிமணிக்கும் அளவெடுக்கணும். அவர் கிளம்புறதுக்கு முன்னாடி அவரோட அப்பா இஷ்கோவை உள்ள கூப்பிட்டு, குணோ ஸ்கூல்ல இருக்கிறப்போ அவங்கள பிடிக்காத சில பிரபுக்கள் அவரையோ இல்ல இளவரசி மேரியோ நெருங்க பார்க்கலாம். அப்போ எதுவும் தப்பா நடக்காம பாத்துக்க வேண்டியது அவரோட பொறுப்புன்னு சொல்றாரு. இஷ்கோ கவலைப்பட வேணான்னு சொல்றாரு. ஏன்னா அவர் எப்பவும் கூடவே இருந்து தன் பையனை பாதுகாப்பா பாத்துப்பாராம். அடுத்த தடவை இளவரசி மீறி அவரை வந்து பாக்குறாங்க. அவரும் அவங்க கூடவே ஸ்கூலுக்கு வரப்போறாருன்னு தெரிஞ்சதும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கவலைப்படாதீங்க, நானே உங்களை எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போய் எல்லாத்தையும் சுத்தி காட்டுறேன்னு சொல்றாங்க. ஆனா குணோ உங்களை காதலிக்கிற மத்த பிரபுக்களுக்கு இது பிடிக்காம போகலாம், அவங்க பொறாமப்படுவாங்கன்னு யோசிக்கிறாரு. ஆனா மீறி அதெல்லாம் ஒண்ணும் நடக்காதுன்னு சொல்றாங்க. அப்போ நீங்க ஸ்கூல்ல அவ்வளவு பாப்புலர் இல்லையா, இல்ல தனியா இருப்பீங்களான்னு குணோ கேக்குறாரு. ஆனா அவங்க கண்டிப்பா ரொம்ப பாப்புலர் தானோ. அப்புறம் தன்னை துரத்தி துரத்தி காதலிக்க 5 பசங்களாவது ரெடியா இருக்காங்கன்னு சொல்றாங்க. குணோ இதெல்லாம் பெரிய பிரச்சனையா முடியும்னு நினைக்கிறாரு. அதனால வேற ஒரு மேஜிக் ஸ்டாஃப் தற்காப்புக்காக வாங்க முடிவு பண்றாரு. கடைசியா கிளம்புற நாளும் வந்துருச்சு. இக்ஸியோ கூட சேர்ந்து குணோவும் ரெடி ஆகுறாரு. ஆனா எல்லாரும் குணோவே பாக்குறாங்க. ஏன்னா அவர் புது கோட் அப்புறம் ஒரு புது கைத்தடியோட செம்ம கெத்தா இருக்காரு. அவர் சில போஸ் கொடுத்துட்டு வண்டியில ஏறிட்டு அப்புறம் தன்னோட வாட்டர் மேஜிக் மூலமா சக்கரத்தை சுத்தி ஒரு மெல்லிய தண்ணி படலத்தை உருவாக்குறாரு. இக்ஸியோ குணோவோட ஐடியாக்களை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. ஆனா குணோவுக்கு அவனோட மேஜிக் திறமை நிஜ வாழ்க்கையில ஏதோ ஒரு விதத்துல யூஸ் ஆகுதுன்னு இந்த ஜெண்டர் ஸ்டடீஸ் இல்லனா ஆந்த்ரோபாலஜி டிகிரி மாதிரி இல்லாம அவனோட அண்ணன் குணோ முன்னாடி எப்படி ஒரு சோகமான ஈமோ கிட்டா இருந்தான்னு பழைய நினைவுகளை யோசிச்சு பாக்குறான். அப்போ ஒரு முறை குணோ கீழே விழுந்தப்போ இக்ஷியோ கவனிக்காம விட்டதால ஒரு சின்ன குழந்தை மாதிரி ஆழ ஆரம்பிச்சான். இப்போதான் அந்த மாதிரி ஆள் இல்லையேன்னு குணோ அவன்கிட்ட கவலைப்பட வேணான்னு சொல்றான். இப்போ அவன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டான். மொத்த மனித இனத்தை விட அதிக காலம் அவனால வாழ முடியும். இக்ஷியோக்கு இதை கேட்டு கொஞ்சம் பயம் வருது. ஏன்னா இந்த வாண்டு தம்பி ஒரு ஹீரோவோட மறுபிறவி மாதிரி பேசாம ஒரு அரக்க ராஜா மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். ஆனா அவன் அந்த எண்ணங்களை ஓரமா தள்ளி வச்சுட்டு ஒரு வழியா வந்து சேர்றாங்க. அகாடமிக்கு வந்ததும் குணோ மீறி என்ன எங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு வெளியவே அவகிட்ட உடனே கடலை போட ஆரம்பிச்சிடுறான். இதை பார்த்து அவனோட அண்ணன் ஒரு மாதிரி சங்கடமா அங்க நிக்கிறான். குணோவுக்கு சீக்கிரமே அங்க இருக்கிற விஷயங்கள் எல்லாம் ஒரு மாதிரி தலை சுத்த வைக்குது. ஏன்னா அந்த புது சிச்சுவேஷன்ல அவனால ஆயிரக்கணக்கான குரல்களை கேட்க முடியுது. நூற்றுக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் அங்க இருக்கிறத அவனால உணர முடியுது. அவன் பழைய குணோவா இருந்தா இதை பார்த்து பயந்து ஒதுங்கி இருப்பான். ஆனா அவனோட மேஜிக் அவனுக்கு தேவையான தன்னம்பிக்கையை கொடுத்திருக்கு. அவன் மேரியோட கையை பிடிச்சுக்கிட்டு அகாடமிக்குள்ள நுழையிறான். அகாடமிக்குள்ள போனதும் அவன் எல்லா பொண்ணுங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் ஆயிட்டான். ஏன்னா அவங்க இந்த புது பையன் ஸ்டூடெண்ட் மாதிரி இல்லாம கதைகள்ல வர்ற இளவரசன் மாதிரி இருக்கான்னு சொல்றாங்க. அவனுக்கு ஸ்கூல்ல சுத்தி காட்ட வேண்டிய அந்த ப்ரொஃபசர் கூட குணோ பத்தி கேள்விப்பட்டப்போ ரொம்ப டென்ஷனா இருந்தாங்க. ஏன்னா அவர் ரொம்ப கூச்சப்படுற பையன். ஆனா நேர்ல நிலைமையே வேற மாதிரி இருக்கு. அவங்க அவனை கூப்பிட்டு தன்னை ப்ரொஃபசர் காஸ்ட்னு அறிமுகப்படுத்திக்கிட்டு தான் அவனுக்கு இன்னைக்கு கைடா இருக்க போறாங்கன்னு சொல்றாங்க. அவன் தேங்க்ஸ் சொல்லிட்டு அவங்க பண்ண உதவிக்கு நன்றி சொல்றான். அவனோட தம்பிக்கும் மேரிக்கும் டாடா சொல்றான். அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து லஞ்ச் சாப்பிடலான்னு. ப்ரொஃபசர் அவனுக்கு சுத்தி காட்டிட்டு இருக்கிறப்போ அவனுக்கு ஒண்ணுமே தெரியல. அவன் ஏற்கனவே ஒரு பெரிய கூட்டத்தையே எதிரியாக்கிட்டான். அந்த ஸ்கூல்ல கெத்து காட்டிட்டு இருந்த அந்த ரவுடி பசங்க தான் அங்க ரொம்ப பாப்புலர். இவன் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் காஸ் குணோவை ஒரு தனி கிளாஸ் ரூமுக்கு கூட்டிட்டு போய் அவன் கிராஜுவேஷனுக்காக 5 எக்ஸாம் எழுதணும்னு சொல்றாங்க. சாதாரணமா ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் நடுவுல கேப் இருக்கும். ஆனா ஸ்கூலுக்கு அவனோட அப்பா கிட்ட இருந்தும் ராஜா கிட்ட இருந்தும் நேரடியா ஆர்டர் வந்ததால எல்லா எக்ஸாமையும் ஒன்னா வைக்கிறாங்க. குணோ ரொம்ப சீரியஸா பதில் சொல்றான். ராஜாவும் அவங்க அப்பாவும் பெஸ்டீஸ்னு, அவங்க பண்றது அப்பட்டமான வாரிசு அரசியல்னும் இதெல்லாம் அவனுக்கு சுத்தமா பிடிக்கலன்னு சொல்றான். காஸ் தனக்கு எந்த விதமான அரசியல் பிரச்சனையும் வேணான்னு அவனோட இந்த ஆக்டிவிசம் விஷயத்துல தன்னை இழுக்காதுன்னு கெஞ்சுறாங்க. அவங்க அவன்கிட்ட கொஸ்டின் பேப்பரை கொடுத்துட்டு எக்ஸாம் முடிக்க அவனுக்கு 2 மணி நேரம் இருக்குன்னு சொல்றாங்க. எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் மேரிய மீட் பண்ணிட்டு சாப்பிடுறதுக்கு ஏதாவது வாங்க கீழே போறான். அவன் டைனிங் ஏரியாக்கு போறதுக்கு முன்னாடி இளவரசன் லயல் அவங்க முன்னாடி வரான். அவன் மேரியோட அண்ணன். தன்னை விட பாப்புலரா ஒருத்தன் ஸ்கூல்ல இருக்கான்னு அவனுக்கு செம்ம கடுப்பு. அவனோட அண்ணனை பார்த்ததும் மேரி பயப்படுறத குணோ கவனிக்கிறான். ஆனா அவன் யார்கிட்ட பேசிட்டு இருக்கான்னு அவனுக்கு தெரியல. அவன் இளவரசனா இருந்தாலும் இல்லாட்டியும் குணோவுக்கு கோபம் வருது. தன்னோட வரப்போற மனைவி கிட்ட யாராவது தப்பா பேசினா விடமாட்டான். ஆனா அவன் ஏதாவது பண்றதுக்கு முன்னாடி இக்ஸியோ குறுக்க வந்து அந்த நிலைமையை சரி பண்ண ட்ரை பண்றான். ஆனா பாவம் லயலும் அவனோட ஆளுங்களும் ஒழுங்கா பேசுற மூட்ல இருக்கிற மாதிரி தெரியல. நல்லபடியா பேசாம விஷயத்தை பெருசாக்கிக்கிட்டே இருக்காங்க. நிலைமை மோசமாகுது. அப்போதான் குணோ ஒரு முடிவு பண்றான். விஷயத்தை அவன் கையில எடுத்துக்கிறான். அவன் ரகசியமா அவனோட மேஜிக்கை யூஸ் பண்ணி எல்லா பக்கத்துல இருக்கிற மேஜிக் துளிகளையும் ஒன்னா சேர்த்து அதை லயலோட பேண்ட் மேல விழ வைக்கிறான். அப்புறம் இளவரசர் பேண்ட்லயே ஒண்ணுக்கு போயிட்டாருன்னு சொல்றான். இளவரசருக்கு செம்ம கோவம். ஆனா ரொம்ப அசிங்கமா போனதால எதையும் சொல்லாம அங்கிருந்து ட்ரெஸ் மாத்த கிளம்பி போறான். இக்ஷியோ அவனோட மண்டைய பிச்சுக்கிட்டு யோசிக்கிறான். இப்போ அவங்க இந்த நாட்டு 6வது இளவரசரோட பகைய சம்பாதிச்சதால என்ன ஆகுமோன்னு. ஆனா கூனும் இதையெல்லாம் கண்டுக்கிற மாதிரி தெரியல. அவன் பாட்டுக்கு பர்கரை சாப்பிட்டுட்டு இருக்கான்.
அதே சமயம் இக்ஸியோ வேற எந்த பிரச்சனையும் இல்லாம எக்ஸாம்ல பாஸ் ஆகணும்னு வேண்டிக்கிறான். இதற்கிடையில் லயல் கூனோ மேல செம கடுப்புல இருக்கான், பழிவாங்க பிளான் பண்றான். அவன் ஸ்கூல் காரிடார்ல மிரட்டுற மாதிரி நடந்து போறான். அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அவனை பார்த்து பயப்படுறாங்க. அவன் டீச்சர்ஸ கூட விட்டு வைக்கல. அப்புறம் காஸ கிச்சனுக்கு போக சொல்றான். அவனை கொஞ்சம் அமைதியா இருக்க சொன்னப்போ ஹால்வேஸ்ல திரும்பவும் டைனிங் ஹாலுக்கு வந்ததும் குனோ மேரி கிட்டயும் இக்ஸியோ கிட்டயும் கேக்குறான், லயலுக்கு என்னதான் பிரச்சனை, அவன் ஏன் அவனோட விருப்பம் மறைக்க கூட முயற்சி பண்ணலன்னு. மேரி பதில் சொல்றா, அவன் இத பண்ணதுக்கு காரணம் அவளோட அந்தஸ்த மட்டம் தட்டதான். ஏன்னா அவனுக்கு என்னைக்கு இருந்தாலும் அவனை மிஞ்சிருவாளோன்னு பயம். குனுவுக்கு இந்த விஷயத்துல ஆர்வம் வருது. மேரி அவன்கிட்ட சொல்றா, லயல் 6வது இளவரசன், அப்புறம் அவ 9வது இளவரசின்னு. சாதாரண முறைப்படி பார்த்தா அவனுக்கு கீழேதான். ஆனா ஹீரோவோட தழும்பு இருக்கிற ஒருத்தருக்கு அவன் நிச்சயிக்கப்பட்டதுனால அவளோட அந்தஸ்து வேகமா உயருது. அது லயலுக்கு பயத்தை தருது. மேரி சொல்றா, இப்போ குனோ சமூகத்துல அறிமுகமானதுனால அவங்க 2 பேருக்கும் லயலை விட அதிகமான அந்தஸ்து இருக்கு. அதனால அவன் எப்படியாவது தன்னை நிலைநிறுத்திக்க துடிக்கிறான். குனோவுக்கு இந்த அரசியல் விஷயமெல்லாம் போர் அடிக்குது. மேரி அவன்கிட்ட சொல்றா, அவன் ஒரு மந்திரவாதியாவோ இல்ல புனிதமான தழும்பு இருக்கிறவனாவோ இல்லாம இருந்தா கூட அவனுக்கு நிச்சயிக்கப்பட்டதுல அவளுக்கு ரொம்ப சந்தோஷம்தானு. குனோ அவனோட கடலை போட்டுற திறமைய வச்சு அவனுக்கும் இதுல ரொம்ப சந்தோஷம்னு சொல்றான். அப்புறம் அடுத்த தடவை அவளோட அப்பாவை பார்க்கும்போது அவருக்கு முன்னாடி மண்டியிட்டு நன்றியை தெரிவிப்பான்னு சொல்றான். அவன் வேற எந்த மனுஷன் முன்னாடியும் மண்டியிட போறதில்லனாலும். இதோட அவன் பண்ணதுக்காக இளவரசன் லயல் கிட்ட முதல்ல மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றான். ஆனா இக்ஸியோவும் மேரியும் அவன் அப்படி துணிஞ்சு கூட பார்க்காதன்னு சொல்றாங்க. ஏன்னா அது ஒரு மோசமான ஐடியா. எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கூட இன்னும் ஃப்ரெண்டா இருக்கிற பொண்ணை டேட் பண்றதை விட மோசம். அதுக்கப்புறம் சீக்கிரமே குனோவோட ஃபைனல் எக்ஸாம் டைம் வருது. அவனோட டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஜென் கூட மேஜிக் பண்றான். எப்பவும் போல அவன் ஒரு தண்ணி உருண்டையை வரவழைக்கிறான். அப்புறம் ஜென் அதோட உணர்வு இன்னைக்கு மாத்த சொல்றா. குனோ உடனே அவனோட சக்தியை வச்சு அந்த உருண்டைய ஐஸ் ஆக்குறான். அப்புறம் ஜென் அதை பிடிக்கும்போது அது ஒரு ஆப்பிள் மாதிரி இருக்குன்னு சொல்றா. அது நிஜமா சாத்தியம் இல்ல. ஆனா இந்த அறிவாளி பொண்ணுங்க எப்பவும் கரெக்டா தான் இருப்பாங்க. அவ குனோ கிட்ட நிறைய விஷயங்களை தொட்டு பார்த்து அது எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்க சொல்றா. அப்புறம் அதை வச்சு அவனோட மேஜிக்கை இன்னும் அதிகமா மாத்த சொல்றா. இந்த வாய்ப்பை வச்சு அவளையோ இல்ல புல்லையோ தொடுறதுக்கு பதிலா குனோ நேரா போய் ஸ்கூலுக்கு போன உடனே ஒரு குதிரையை தடவ ஆரம்பிக்கிறான். இக்ஸியோ வெளியே வந்து அவனோட தம்பி இவ்ளோ விசித்திரமா நடந்துக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறான். ஆனா அவன் வழியிலேயே அவனை விட்டுடலான்னு முடிவு பண்றான். அப்பதான் மேரி அவங்கள வரவேற்க ஓடி வரா. அப்புறம் குனோ ரொம்ப டிராமா பண்றான். இன்னைக்குதான் ஸ்கூல்ல அவளை பாக்குற கடைசி நாள்னு சொல்லி. அவனுக்கு உலகமே அழியிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் அவன் உள்ள போறான். அங்க காஸ் அவன் மத்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஃபைனல் எக்ஸாம் எழுத போறதா சொல்றான். இதை கேட்டு குனோ ஷாக் ஆகுறான். அதே சமயம் ரொம்ப எக்ஸைட் ஆகுறான். ஏன்னா தடவையா அவனோட ஸ்கூல் லைஃப் எப்படி இருக்கும்னு நிஜமா உணர போறான். அப்புறம் அவன் காஸ் பக்கம் திரும்பி அவ கூட அந்த ஸ்பெஷல் ரூம்ல தனியா இருக்கிறத மிஸ் பண்ணுவேன்னு சொல்றான். ஆனா அது எவ்ளோ தப்பா கேக்குதுன்னு அவ கவலையே படல. அவ குனோ கிட்ட தான் அவனை கவனிச்சுட்டு மட்டும் தான் இருப்பேன்னு சொல்லிட்டு டெஸ்ட்டுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்றா. குனோ காஸ் கூட ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டான்னு இக்ஸியோ சொல்றான். அதுக்கு அவன் ஆமா, நாங்க எக்ஸாம் அப்போ நிறைய பேசணும்னு ஒத்துக்கிறான். அவன் எதை பத்தி பேசுறான்னா, காஸ் டீச்சர் ஆகிறதுக்காக எக்ஸாம் எழுதினா, தான் லவ் பண்ண ஒருத்தனுக்காக இதை பண்ணான். ஆனா அந்த லூசர் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டான். இவ மட்டும் பாஸ் பண்ணிட்டா. இப்போ இவ ஒரு டீச்சர், அவன் வேலை இல்லாத வெட்டி ஆபீசர். அப்புறம் காஸுக்கு அவ லைஃப்ல என்ன பண்றோன்னே தெரியல. இக்கியோ மேரி 2 பேருக்கும் காஸோட மென்டல் ஹெல்த் பத்தி கவலையா இருக்கு. ஏன்னா அவ ஒரு குழந்தைகிட்ட பேசுற விஷயங்கள் அப்படி இருக்கு. ஆனா அப்போன்னு பார்த்து சில ஸ்டூடெண்ட்ஸ் நடுவுல வந்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு குனோவை பத்தியும் தெரிஞ்சுக்க ஆசை. காஸ் அவன்கிட்ட தன்னை அறிமுகப்படுத்திக்க சொல்ல குனோ தன்னை மேரியோட ஃபியான்சேனும் இக்கியோட தம்பினும் அறிமுகப்படுத்திக்கிறான். எல்லாரும் காரணமே இல்லாம அவனை பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. அப்புறம் குனோ சொல்றான், அவனோட ஃபியான்சேக்கும் அண்ணனுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு. ஏன்னா இது வரைக்கும் யாரும் அவங்க கிட்ட பேச வராததால அவங்க தனியா இருக்காங்களோன்னு நினைச்சு அவன் வருத்தப்பட்டோம். இக்கியோ குனோ கிட்ட தங்களை இப்படி அசிங்கப்படுத்தாதன்னு சொல்றான். மேரி ரொம்ப சங்கடப்பட்டு தான் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் தனியா விட சொன்னதா எக்ஸ்பிளைன் பண்றா. அப்போதான் அவனோட நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னு. அவளோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்காததுக்கு குனோ சாரி கேட்டுட்டு திரும்பவும் அவளுக்கும் எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுல சந்தோஷம்னு சொல்றான். அவன் அவங்க கிட்ட டைரக்டா பேசி அவங்க தனியா இருக்காங்களான்னு கேட்க விரும்பல. ஏன்னா அது அநாகரிகமா இருக்கும். அவங்க அம்மா அப்படி வழக்கல. அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா கூட பரவாயில்லன்னு சொல்ல அவன் தயாரா இருந்தான். அதுக்கு சிம்பத்தி கார்டை யூஸ் பண்ணி தன்னோட நிலைமை இன்னும் மோசம்னு சொல்லி தேத்த நினைச்சான். மத்த எல்லாரும் அவன் பேச்ச நம்பிட்டாங்க. ஆனா மேரிக்கு தெரியும் குனோக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம இருக்கிறது ஒரு மேட்ரே இல்லைன்னு. அவனும் அதை ஒத்துக்கிறான். சீக்கிரமே எக்ஸாம் ஆரம்பிக்கிற டைம் வந்துருச்சு. அப்போ காஸ் குனோ கிட்ட அந்த புறாவோட விளையாடுறது நிறுத்த சொல்ல அப்புறம் அவரோட சீட்டுக்கு போறாரு. மேரி ஆரம்பிக்கிறாங்க. அவரோட சீட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது திடீர்னு லயல் அங்க வந்து அவங்க 2 பேரையும் தள்ளி விடுறான். அவன் என் மேல சம கடுப்புல இருக்கான். ஏன்னா அந்த பேண்ட் கல்யாணத்துல நடந்த விஷயத்த பத்தின நியூஸ் அரண்மனை வரைக்கும் போயிருச்சு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற வேலைக்காரங்க கூட அவன் பின்னாடி பேசிக்கிறாங்க. இங்க இருக்கிற எல்லாருமே ஒரே மாதிரி தான்னு லயல் நினைக்கிறான். அவனுக்கு பின்னாடி எல்லாரும் தப்பா தான் பேசுவாங்கன்னு அவன் நினைக்கிறான். ஏன்னா அவங்களுக்கு நேருக்கு நேரா பேசுறதுக்கு தைரியம் இல்ல. அவன் கோபத்துல கைய முறுக்குறான். அப்ப குனு திடீர்னு அவன் கைய பிடிச்சு தன்னை இளவரசர்கிட்ட அறிமுகப்படுத்திக்கிறான். அவன் என்ன சொல்றான்னா, அவன்கிட்ட பேச அன்னைக்கு சரியா வாய்ப்பு கிடைக்கல. ஆனா அவனோட மச்சான் கூட நல்ல பழகணும்னு அவன் ஆசைப்பட்டான்னு. இத பார்த்து கிளாஸே ஷாக் ஆகி நிக்குது. ஏன்னா யாருமே லயல் கிட்ட நெருங்க மாட்டாங்க, சில ஐஸ் வைக்கிறவங்கள தவிர.
இன்னொரு பக்கம் இதுதான் லயல யாராவது இப்படி வந்து பேசுறது இதுதான் தடவை. அதனால அவனுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுனே தெரியல. குணோ வேகமா அவன் கைய குலுக்குறான். லயல் அவன்கிட்ட இருந்து கையை எடுக்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் முடியல. அவன் ரொம்ப விவரம் தெரிஞ்சவன் மாதிரி சீன் போட்டுக்கிட்டு குணோ கிட்ட அவன் கையை பிடிக்கவோ இல்ல பேசவோ அவன் பெர்மிஷன் கொடுக்கலன்னு சொல்றான். ஆனா குணோ அதை சுத்தமா கண்டுக்காம லயலுக்கு நல்ல தெம்பான கை இருக்குன்னு சொல்றான். அப்புறம் அந்த கை தான் கழுத்துல இருக்கணும்னு ஆசைப்படுறான். இது லயலுக்கு ரொம்ப அதிகமா போயிருச்சு. அவன் உடனே மேரி பக்கம் திரும்பி உன் வருங்கால புருஷனுக்கு என்னதான் ஆச்சுன்னு கேக்குறான். அதுக்கு பதில் சொல்லாம மேரி சிரிக்க ஆரம்பிக்கிறா. ஏன்னா லயல் இப்படி வெக்கப்படுவான்னு அவ எதிர்பார்க்கவே இல்ல. லயல் இன்னும் சங்கடப்படுறான். ஏன்னா மொத்த கிளாஸும் என் கூட சேர்ந்து அவனோட நிலைமைய பார்த்து சிரிக்கிறாங்க. ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வருது. அப்புறம் அவன் குணோ பக்கம் திரும்பி அவன்கிட்ட ஆர்டர் பண்றான் அவன் கைய விட சொல்லி. ஒரு வழியா குணோ அவனை விட்டுடுறான். அந்த விஷயம் அமைதியா முடிஞ்சிடுது. காஸ் அந்த எக்ஸாம ஆரம்பிக்கிறான். அது முடிஞ்சதும் ஆன்சர் ஷீட்ஸ் எல்லாம் செக் பண்ணப்படுது. அவ எல்லாரும் எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டாங்கன்னு சொல்றா. எல்லாருக்கும் இதை கேட்டு ரொம்ப சந்தோஷம். குணோ அவனோட தம்பி அப்புறம் அவனோட வருங்கால மனைவியோட கிராஜுவேட் ஆனதை செலிப்ரேட் பண்றான். அன்னைக்கு சாயங்காலம் அவ வீட்டுக்கு கிளம்புறான். எல்லாருக்கும் குட் பை சொல்றான். அந்த விசித்திரமான ஆனா கியூட்டான பையனுக்கு குட் பை சொல்ல எல்லாருக்கும் கஷ்டமா இருக்கு. லயல் கூட குணோவை பார்த்ததுக்கு அப்புறம் மாறின மாதிரி தெரியுது. அடுத்த நாள் ஜென் கூட அவனோட மேஜிக் கிளாஸ் மறுபடியும் ஆரம்பிக்குது. அவ அவனை ஒரு சின்ன டைஃபூனை உருவாக்க சொல்றா. குணோ அதை உருவாக்குறான். அப்புறம் ஜென் சொன்னதும் அதை 10 வாட்டர் பால்ஸா பிரிக்கிறான். அதுக்கு கலர் கொடுத்து அதோட டெக்ஸ்டரை மாத்துறான். ஜென்னுக்கு இது திருப்தியா இருக்கு. ஆனா குணோ இன்னும் நிறைய காட்ட வேண்டியிருக்கு. அவன் புதுசா ஏதோ கத்துக்கிட்டதா சொல்றான். அப்புறம் ஒரு வாட்டர் பிளாப ஒரு வெள்ள புறாவா மாத்துறான். அது நிஜ புறா மாதிரியே பறக்குது. ஜென் அப்படியே மண்டிட்டு உட்கார்ந்துடுறா. குணோ இப்போ அஃபீஷியலா தன்னை விட பெரிய மந்திரவாதி ஆயிட்டான்னு அவளுக்கு புரியுது. அவனோட டீச்சர் வேலையும் போக போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த உண்மையை டீ டைம்ல குணோ கிட்ட சொல்ல முடிவு பண்றா. அப்புறம் மனசளவுல தயாரா இருக்க சொல்றா. ஏன்னா அவகிட்ட ஒரு ஷாக்கிங் நியூஸ் இருக்கு. குணோ ஐகோவா அனுப்பிட்டு ஜென் கிட்ட கேக்குறான். நீங்க என்ன வேற உலகத்துல இருந்து எனக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க வந்த தேவதையா? இப்போ நீங்க உங்க உலகத்துக்கே திரும்பி போகணுமான்னு கேக்குறான். ஜென்னுக்கு இது சிரிப்பா இருக்கு. ஆனா அவ அதை பெருசா எடுத்துக்கல. அவ குணோ கிட்ட சொல்றா அவகிட்ட சொல்லிக் கொடுக்க இனிமே எதுவுமே இல்லன்னு. அப்புறம் அவ இப்போ அவளை விட பெட்டரா ஆயிட்டான்னு சொல்றா. குணோ எழுந்து நின்னு அவளை அனுப்ப அவனுக்கு விருப்பம் இல்லன்னு சொல்றான். ஏன்னா அந்த சின்ன சின்ன தந்திரங்கள் மூலமா அவனை பிஸியா வச்சுக்கிட்டு அவளோட வேலையை நீட்டிக்க அவ செஞ்ச விஷயங்கள் அவனுக்கு சாதாரண கிளாஸை விட மேஜிக் பத்தி நிறைய விஷயங்களை புரிய வச்சுது. அதுக்கும் மேல அவளுக்கு அவன் ரொம்ப கடமைப்பட்டிருக்கான். ஏன்னா அவதான் மேஜிக் மூலமா கண்களை உருவாக்க அவனுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்தா. அவளை டீச்சரா வச்சுக்க அவன் துடிக்கிறான். அவளோட சம்பளத்தை ஏத்தி தரேன்னு கூட சொல்றான். ஆனா ஜென் இந்த ஒரு தடவை உண்மையா பேசி இவ்ளோ நாளா அவளுக்கு தகுதிக்கு அதிகமாவே சம்பளம் கிடைச்சதா சொல்றா. இப்போ அவளுக்கு பண்றதுக்கு எந்த வேலையும் இல்ல. குணோ கிட்ட அவளை விட ஒரு நல்ல டீச்சரை தேடிக்க சொல்றா மேற்கொண்டு படிக்கிறதுக்கு. ஆனா அவன் அதை மறுக்கிறான். அவன் சொல்றான் அவளோட சின்ன சின்ன தந்திரங்களாலதான் அவன் இவ்ளோ வளர்ந்ததா சொல்லி இன்னும் தன்னை ஏமாத்தி வேலை வாங்க சொல்லி கேக்குறான். அவன் இப்படி சொல்லும் போதே அங்கங்க இருந்து தண்ணியாலான மிருகங்கள் வெளியே வந்து ஜென் கூட கொஞ்சம் ஆரம்பிக்குது. இத பார்த்ததும் ஜென்னுக்கு குணோவோட வாழ்க்கையில அவளோட பங்கு முடிஞ்சிருச்சுன்னு இன்னும் உறுதியா தெரியுது. அதோட அவ குணோவோட வீட்டை விட்டு கிளம்பி ஒரு நல்ல மெஜிஷியனா ஆகணும்னு முடிவு பண்றா. அவளோட ஸ்டூடெண்டோட உழைப்பையும் அர்ப்பணிப்பையும் பார்த்து. அதுக்கப்புறம் சீக்கிரமே ஐகோ குணோ கிட்ட ஃப்ளோராவும் வேலையை ரிசைன் பண்ணிட்டதா சொல்றா. ஏன்னா சிலபஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. குணோவும் கிராஜுவேட் ஆயிட்டான். அவ பாய் சொல்ல கூட வெயிட் பண்ணல. ஏன்னா அவ ரொம்ப எமோஷனல் ஆயிடுவான்னு பயந்தா. குணோ அவளுக்கு ஒரு தேங்க்ஸ் லெட்டர் எழுத முடிவு பண்றான். ஐகோ அவளோட பங்களாவுல யாராவது அழகான வேலைக்காரங்க இருக்காங்களான்னு தேக்குறா. 6 அடிக்கு மேல உயரமா இருக்கணும். ஏன்னா அவ ஒரு மாப்பிள்ளைய தேடிக்கிட்டு இருக்கா. குணோ ஐகோ கிட்ட நிஜமாலே வேலையை விட்டுட்டு யாரையாவது கல்யாணம் பண்ணிக்க போறியான்னு கேக்குறான். ஆமான்னு ஐகோ சொல்றான். ஏன்னா அவளுக்கு குணோ இனிமே தன்னைத்தானே பாத்துப்பான்னு தோணுது. இப்போ எல்லாம் சரியா இருக்கு. அவளுக்கு கல்யாணம் பண்ண வேண்டிய நேரம் இது. ஏன்னா அதுக்கப்புறம் நல்ல வரன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். டின்னர் சாப்பிடும்போது குணோ அவங்க அப்பா அம்மா கிட்ட அவனோட எல்லா டீச்சர்ஸும் வேலையை விட்டு நின்னுட்டாங்கன்னோ ஜென் அவன்கிட்ட சொல்லிக் கொடுக்க ஒரு சூப்பரான மெஜிஷியனை தேட சொன்னதாவும் சொல்றான். இக்ஸியோ சொல்றாரு ராயல் சாசரர்ஸோ இப்ப ரொம்ப ஃபேமஸா இருக்காருனோ அவங்க அம்மா அதுக்கு சாட்சி சொல்லுவாங்கன்னு சொல்றாரு. குணோ அவங்க அப்பா கிட்ட அந்த சோவா அவனுக்கு டீச்சரா போட சொல்றான். ஆனா அது அவ்வளவு சுலபம் இல்லன்னு அவர் சொல்றாரு. ராஜ மந்திரவாதியை இங்க கூப்பிட முடியாதுன்னு அவர் தெளிவா சொல்லிடுறாரு. அப்ப குணோ அவங்க அப்பா கிட்ட ராஜாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்து என்ன பிரயோஜனம், இந்த சின்ன விஷயத்த கூட செய்ய முடியலன்னு கேக்குறான். குணோவோட அப்பா சொல்றாரு ராஜாவும் அவரால அனுமதிக்கப்பட்டவங்களும் மட்டும்தான் அந்த ராயல் சார்சரர்ஸ பார்க்க முடியும். அவங்க அரண்மனையை விட்டு வெளியே வர்றது அபூர்வம். சாதாரண மக்களை அவங்க பார்க்க மாட்டாங்க. குணோவுக்கு இப்போ அவரோட கஷ்டம் புரியுது. ஆனா அதுக்கு அவன் ஒரு பிளான் வச்சிருக்கான். அவன் அவங்க அப்பா கிட்ட அடுத்த முறை அவர் ராஜா கூட பேச அரண்மனைக்கு போகும்போது அவன் கூடவே வர்றதாவும் அங்க போய் தொலைஞ்சு போயிடுறதாவும் சொல்றான். அந்த ராயல் சார்சரர்ஸ் அவனை கண்டுபிடிப்பாங்க. அப்புறம் ஏதோ ஒரு சினிமாத்தனமான காரணத்தால அவங்க அவனை ஸ்டூடெண்டா சேர்த்துப்பாங்கன்னு சொல்றான். குணோவோட அப்பா அவன்கிட்ட அதிகமா ஆனிமேவும் கே டிராமாவும் பாக்குறத நிறுத்த சொல்லி ஏன்னா நிஜ வாழ்க்கையில இதெல்லாம் நடக்காதுன்னு சொல்றாரு. அவனோட பிளான் ஒர்க் அவுட் ஆகும்னு எந்த கேரண்டியும் இல்லைன்னு சொல்றாரு. ஆனா குணோவுக்கு அவன் நினைச்சது நடக்கும்னு நம்பிக்கை இருக்கு. அவன் அவங்க அம்மா கிட்ட ஹெல்ப் கேக்குறான். அவங்களுக்கு அவன் மேல ரொம்ப பாசங்கறதால அவங்க அப்பா கிட்ட ஏதாவது பண்ணுங்கன்னு கெஞ்சுறாங்க. அந்த ஆளுக்கு பொண்டாட்டி பேச்ச தட்ட முடியாது. அதனால அவர் இந்த விஷயத்த பத்தி ராஜா கிட்ட பேசுறேன்னு ஒத்துக்கிறாரு. அவருக்கு இதுல பெரிய நம்பிக்கை இல்லனாலும் பிளான் சக்சஸ் ஆகுது. ஒரு 2 நாள் கழிச்சு ஒரு மாஸ்டர் மந்திரவாதிக்கு ஒரு ஃபைல் வருது இன்னொரு பெரிய லெவல் மந்திரவாதி கிட்ட. அவர் ஒரு கத்துக்குட்டி மந்திரவாதி இத பார்த்து ஆச்சரியப்படுறாரு. ராஜ மந்திரவாதியோட ஸ்டூடெண்டா சேர்றத பத்தி மந்திரவாதி சோக்கிட்ட. ஆனா அந்த பொண்ணு அவர்கிட்ட சொல்லுது அந்த பையன் செம டேலண்டானோ அப்புறம் இளவரசி மிரி அவன் மேல பைத்தியமா காதல்ல இருக்கானோ.
மாஸ்டர் அத பத்தி எல்லாம் கவலைப்படாம குணோவோட ஃபைல டீடைல்டா படிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுவே அந்த பையன் மேல அவருக்கு ஒரு ஆர்வத்தை வர வச்சிடுது. அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் போகுது. அப்புறம் கடைசியா குணோவுக்கு அந்த கால் வருது, அரண்மனையில வர சொல்லி ராஜமந்திரவாதி கிட்ட. அவர் ஒரு வண்டியில அவங்க அப்பா கூட ஏறுறான். அவங்க அப்பா நடந்ததெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. குணோ சொல்றான், ராஜாவோட ஃப்ரெண்ட்ஷிப், அவங்க அப்பாவுக்கும் ராஜாவுக்கும் இருக்கிற நட்பு ரொம்ப ஆழமா போல, அதுதான் இவர் கேட்டதுக்கு ஒத்துக்கிட்டாருன்னு. ஆனா அவங்க அப்பா அதுக்கு பதில் சொல்றாரு, அவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு நிஜமான காரணம் ராஜமந்திரவாதிய பாக்குறதுக்கு. ஏன்னா அரண்மனையோட தலைமை மந்திரவாதிக்கு குணோ மேலையும் அவனோட திறமை மேலையும் ஆர்வம் வந்ததால அவனை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு. அப்புறம் அவனோட அப்பா இப்போ அவனால என்ன மாதிரியான மேஜிக் பண்ண முடியும்னு கேக்குறாரு. உடனே குணோ ஒரு மந்திரத்தை சொல்லி ஒரு சின்ன தண்ணி பந்த உருவாக்குறான். அது டக்குன்னு ஒரு கருப்பு பூனையா மாறி அவனோட மடியில உட்காருது. இத பார்த்து அவங்க அப்பா ஆச்சரியப்பட்டு, என்னால நம்பவே முடியலன்னு, இப்படி ஒன்னு மேஜிக் மூலமா பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த குட்டி பூனைய தொட ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு அந்த பூனை மேஜிக் மாதிரியோ இல்ல தண்ணி மாதிரியோ இல்லாம இருக்கிறது ஆச்சரியமா இருக்கு. தெருவுல பிடிக்கிற மத்த சாதாரண பூனைங்க மாதிரியே அது இருந்துச்சு. குணோ அவன்கிட்ட சொல்றான், இப்பதான் அவனுக்கு அந்த விலங்கோட உருவத்தை சரியா கொண்டு வர முடியுதுன்னு. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவனால வெறும் வெளிப்படையா தெரியிற விலங்குகளை மட்டும்தான் உருவாக்க முடிஞ்சது. ஆனா கடந்த சில தடவையா அவனால அந்த விலங்குகளோட நிறத்தை அவனுக்கு பிடிச்ச மாதிரி மாத்த முடியுது. அவங்க அப்பா அந்த பூனையோட சந்தோஷமா விளையாட ஆரம்பிக்கிறார்.